இழந்துள்ளவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை திமுக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இளைஞர் ஸ்ரீனிவாசன் சடலமாக மீட்பு. வாழைத்தோப்பு பகுதியில் இளைஞர் உடல் ஒதுங்கிய நிலையில் போலீசார் மீட்டு வழக்கு பதிந்து விசாரணை. வெள்ளத்தால் மூழ்கிய விருத்தாசலம் அடுத்த செம்படக்குறிச்சி ரயில்வே சுரங்க பாதை, சித்தேரிக்குப்பம், செம்படக்குறிச்சி உள்ளிட்ட 6 கிராம மக்களின் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் மழை நீரை அகற்ற கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 2 தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுற்றுவட்டார 7 கிராம மக்கள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 30,000 கனஅடியாக உயர்வு. நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவில் காணிக்கை 49,60,663 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றதாக தகவல். 91 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ 972 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே மருத்துவ பரிசோதனை செய்ய மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்ட கைதி தப்பி ஓட்டம். 15 நிமிடத்தில் துரிதமாக செயல்பட்டு கைதியை கைது செய்த காவல்துறையினருக்கு குவிந்து வரும் பாராட்டுகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.